நம்மளை தேடி வந்தவர் யாருமே கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பரலோகத்துல இறங்கி வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்று நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நீங்களும் நான் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்களும் நான் யாரு? பாக்கியவான்கள். உலகத்துல மாத்திரமல்ல, உலகத்துக்கு பின்பு அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நம்மளுக்கு தந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்திட்டார். உங்க எல்லாத்துக்கும் எனக்கும் பரலோகத்துல இடம் உண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் ஏசப்பா எனக்காக பரலோகத்துல இடத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அதனால நம்மளுக்கு என்னன்னா பரலோகத்துல போய் அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். அதுக்கு பழக்கப்படுகிற, அதற்காக பிரயாசப்படுகிற இடம் தான் இந்த சபை, இந்த உலகம். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஒருவன் உலகத்தின் காரியங்களை விரும்பினான், ஆனால் அவன் உலகத்துக்கு பின்னாடியே போயிட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நான் பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதமாக எளிமையா இருந்த உங்களை என்னை தேடி வந்த தெய்வம், நம்மளை நினைக்கின்ற தெய்வம். அவர் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிற யாரையும் அவர் வெறுமையா விட்டுவிட்டதே இல்லை. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மளை காண்கின்ற தெய்வம் அவர். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நம்மை காண்கின்ற தெய்வம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே உமக்கு நன்றி. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் அவர். அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் ஆழங்கள் யாருக்குமே தெரியாது. தெரியுமா? யாருக்காவது? கணவனுக்கோ மனைவிக்கோ முழுசுமா தெரியவே தெரியாது. யார் வேணாலும் சொல்ல, என்ன பத்தி எல்லாம் என் கணவருக்கு தெரியாம? நோ, இல்ல, தெரியவே தெரியாது. கர்த்தர் ஒருவருக்கே தெரியும். ஆவியானவர் நம்மை நடத்துகிற அவர் எல்லா ஆழங்களை அறிந்திருக்கிறார். அதனால அப்பாவுடைய சமூகத்துல நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, நீர் எல்லாம் நடத்துகிறவர் என்று சொல்லி என்னை ஆராய்ந்து அறிந்தவர், நான் அமர்ந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் உண்மை பற்றி கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல என்னை அனுதினமும் பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று நன்றி நிறைந்த உள்ளதோடு அப்பாவை பாடி துதிக்கலாம். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி
காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்களே கற்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்களே கற்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காத்தவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பொன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவெளும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. கருவெளும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் இருப்பதும், நான் அமர்வதும் நான் இருப்பதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. உங்களை என்னை தினம் காண்கின்ற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய ஆவிக்கு மறைவாக நாம் எங்கேயும் போய்விட முடியாது. அவருக்கு மறைவாக அவருடைய சமூகத்திற்கு எங்கேயும் மறைத்து வாழவே முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக தான் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. அவரை அறிந்து வாழ பழகி கொள்ளும் போது லீலி மலர் போல நம்முடைய மனம் அநேகருக்கு வாசனையாக வீசும். கர்த்தரின் சமூகத்துல அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டமான பனித்துளி போல நாம் இருக்கிற வளர்கிற போகிற எந்த எல்லைகளில்
இருக்கிறாங்களா அந்த பனி விழுந்து மழையை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலமெல்லாம் அவரை மாத்திரம் பாடி, அப்பா நான் உமக்காக நறுமணமாய் மனம் வீசுகிற மகனாய் மகளாய் தேசம் எங்கும் பரவுவேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த எல்லைகளில் இருக்கிற கட்டுகளை உடைத்து அவர் நம்மை இன்னும் உயர்த்த, அவருடைய நாமத்தை போற்ற கர்த்தர் ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசம் அடைகிறது. அதனால உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். அப்பாவை பார்த்து சொல்லலாம், அப்பா நான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, நான் ஒருபோதும் அவமானப்பட மாட்டேன். என் சந்ததிக்கு முன்பதாக, என்னுடைய எல்லைகளில், என்னுடைய குடும்பத்தினருக்கு முன்பதாக நான் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவளா இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்ததுனால, நீ என்னை கண்ணோக்கி பார்ப்பதனால நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். அல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தோடு உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாடலாம். அல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம்
பார்க்கிற தெய்வம். எத்தனையோ சோர்வுகள், பாடுகள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில இப்படிதானா அப்படின்னு நினைக்கிற வேலையில அவரை நான் உள்ளத்தின் ஆழத்துல, அப்பா நீங்க நல்லவர் அப்பா, நீங்க இனியவர் அப்பா, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நான் உண்மை தேடுவேன் என்று சொல்லி அவரை தேடுவோமானால், அவரை பாடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஒரு நன்மை குறைவுபடாது. அருமையான பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொன்ன ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்வார், குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதனால அவரை நாம் எப்போதும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அநேக சங்கீதங்கள், 75 சங்கீதத்துக்கு மேல தாவீது எழுதி பாட்டா பாடி இருக்கிறார். அதனால சொல்லுங்க, நான் உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. எப்போதும் என் ஆத்மாவுல, என் வாயில, என் நாவுல உம்மை துதிக்கிற பாட்டு தான் வரணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தெய்வத்தின் பாட்டு தான் வரணும். வேண்டாத சினிமா பாடுகளோ மற்ற பாடுகளோ வந்தா நம்ம ஆசீர்வாதத்தை நீங்களே வேண்டான்னு அறுத்து போட்டீங்க. அல்லேலூயா. அதனால தெய்வத்தின் பாட்டு, வீணான சினிமா படங்களை பார்த்து நாட்களையும் காலங்களையும் ஆசீர்வாதத்தையும் வீணடிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். அநேக தேவ பிள்ளைகள் வீட்டுல நம்ம போகும்போது பார்க்கிறோம், டிவி அழகா படம் போட்டு சவுண்ட வால்யூம் கூட்டி வச்சு பாடுறாங்க. அந்த இலையில தெய்வ பிரசனம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நாம் அப்படி அல்ல. தெய்வத்தை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாய், அப்பா என்னுடைய பயங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி, நீர் செய்த நன்மைக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது என்று சொல்லி, அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 1000 நன்மைகள் இந்த வாழ்க்கையில் அனுதினம் நீங்க செய்கிறீங்களே, நன்றி என்று சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில நீர் செய்கிற நன்மைகளுக்காக, எங்களை எப்போது உங்க கிருபை இரக்கம் சூழ்ந்து கொள்கிறதற்காக, நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் போனாலும் எங்கே போனாலும் வந்தாலும் உங்க கிருபைக்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை அப்பாவை உயர்த்தி அவருடைய நாமத்தை புகழ்ந்து, அப்பா உங்க நாமம் பெருகணும் ஆண்டவரை என்று சொல்லி பாடலாம். அல்லேலூயா. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை நிரப்பும் அன்பு கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை நிரப்பும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லவே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லவே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நன்றி நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நன்றி நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை நிரப்பும் அன்பு கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை நிரப்பும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி உலகின் ஆழத்திலிருந்து நீங்க நல்ல எபினேசரப்பா, நல்ல எபினேசரா நடத்தி வருகிறீர்களே, உங்க வார்த்தைக்கு நன்றி. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மழைத்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன்.
கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல அப்பா சொல்லி நடத்தி வந்த தெய்வமே நன்றி அம்மா, வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை வரும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா அப்படியெல்லாம் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ சரணரதல பகலேலூயா. அப்பாட்ட உள்ளத்திலிருந்து அப்பா நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எபினேசரை வாய்களை திறந்து அப்பாவை துதித்து பாடி அப்பா உமக்கு நன்றி. என்னை நடத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை வழி நடத்தினீரே. சக்கந்தரதலபா நீங்க அப்பாவுக்கு சொல்லுகிற நன்றி உங்க காதுல அந்த சத்தம் கேட்கும்படியாக வாய்களை திறந்து அப்பா என்னை தாங்கினீரே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, என்னை லீலி புஷ்பம் போல எங்க எல்லைகளில் மலர செய்தீரே. நீ நல்லவரப்பா. உங்க வல்லமை உள்ள கரம் என்னை தாங்கி நடத்துகிற கரத்திற்காக ஓ ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. எனக்கு சுகம் தந்தீரே. நான் நடக்கும் பாதையை அகலமாக்கினீரே. என்னுடைய வாழ்க்கையில இருந்த இருளை அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்க வாழ்க்கையில உங்க வெளிச்சத்தை தந்தீரே. என் பாதைக்கு தீபமாய் மாறினீரே. என்னுடைய ஆரோக்கிய குறைவுகளில என் நீர் ஜீவன் கொடுத்தீரப்பா. நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, நீர் கொடுத்த பலத்திற்காக, நீர் என்னை சுமந்து கொண்ட விதத்திற்காக ஓ நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவை பார்த்த நன்றி. உம்மை துதிக்கிறோம். உங்களை தேடின போதெல்லாம், ஆபத்து நேரத்தில் அப்பா எனக்கு உதவி செய்ய என்று கூப்பிட்ட போதெல்லாம் என் அருகிலே நின்று என்னை பலப்படுத்தினீரே. நான் சோர்ந்து போய் ஐயோ என் வாழ்க்கை முடிகிறதே, என்னுடைய வாழ்க்கை எப்படியாக முடியும் என்று சொல்லி மடிந்து போயிருந்த வேலையில் எல்லாம் உங்க கரத்தை கொடுத்து என்னை தூக்கினீங்களே. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரம் குறைவுபட்டு ஆண்டவரே திகைத்து போய் எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி நின்ற வேலையில் எல்லாம் குழப்பமான நேரத்தில் எல்லாம் ஆவியானவர் எங்களை வழி நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா பார்த்து நன்றி. என்னை கரம் பிடித்தீரே, என்னை தாங்கி நடத்தினீரே. உங்களை நான் மறக்குவதில்லை ஆண்டவரே. உங்க அன்பை நாங்க மறப்பதில்லை. எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலையும் சந்தோஷமான சூழ்நிலைகளிலையும் உண்மை நான் உயர்த்தி பாடுவேன். அப்படி
சொல்லுங்க. உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரே. என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறது. உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறரையும் நேசிக்கப்பா. இந்த கிருபை வேணும் கேளுங்க. என்னை போல நாம் பிறரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னை நடத்துங்க கேளுங்க. அப்பா சொன்னாரே, நீங்க என்னுடைய ரட்சிப்பு அரிதாய் கிடைத்ததில்லை, என்னுடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால நம்மளுக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொன்னாரே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராகுங்கள் என்று சொன்னாரே. முடியும் புரிந்து நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னாரே. யாருக்காவது இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அவருடைய வார்த்தையை சொல்லுகிறோமா? நிதானித்து பார்ப்போம். இல்ல அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிப்போம். அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல என்னை பலப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, தைரியத்தை தாங்க, மன தைரியத்தை தாங்க கேளுங்க அப்பாட்ட. அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் விடுவிக்கப்படும். விடுதலை இல்லையே, விடுதலை இல்லையே, விடுவிக்க முடியாது. அவரை ஆராதிச்சு, அவரை துதிச்சு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டமைப்பார். நம்முடைய குடும்பத்துல கட்டமைக்கப்படும், கட்டுகள் நொறுக்கப்பட்டு போகும். சொல்லுங்க அப்பா, இதுவரை இருந்தது மாதிரி அல்ல, இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன் ஆண்டவரே. உங்க மேல அன்பு கூறுவேன் அப்பா, உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, அப்பா உங்க நேசிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் வந்து அன்பு இல்ல, நிறைய நேரத்துல முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறப்பா, மறந்து போனேன் ஆண்டவரே. என்னுடைய சொந்த காரியங்களுக்காக நான் நேரத்தை செலவழித்து விட்டேன் அப்பா. எல்லோரும் என்னை காண்கின்ற தெய்வமே, என்னை இதுவரை நடத்தின எபினேசரே, முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அன்பு கூறுவேன். அப்படி ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாடலை பாடலாம். ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசர்
நன்மைக்காக கரங்களை கட்டி அப்பாவை அப்பா நீர் செய்த நன்மைக்காக என்னை இதுவரை மகிழ செய்தீரே, உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தை எனக்கு தந்தீரே. ஓ நன்றி ராஜா, உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லப்பா. உங்க நாமத்தை உண்மை அல்லாமல் துதிப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த பூலோகத்திலேயும் பரலோகத்திலேயும் உண்மை அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை ராஜா. எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த தெய்வமே, எங்களை அபிஷேகம் பண்ணினவரே, ஓ உமக்குள்ள மகிழ்ந்து கலிகூற நீர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு இந்த எல்லைகளில ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு ஆனந்த சத்தம், ஒரு களிப்பின் சத்தம் உண்டாகட்டும். கேளுங்க, என் கூடாரத்துல, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் திருச்சபையில ஒரு ஆனந்த சத்தம் உண்டாகணும். என் கர்த்தருடைய சத்தம், கம்பீர சத்தம், இந்த கர்த்தருடைய ரகசிய செயல் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் திருச்சபைக்காக வெளிப்படட்டும். வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. சொல்லுங்க, கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில மடிந்து போகிற மாதிரி, ஆண்டவரே சோர்ந்து போகிற மாதிரி, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்க ஒவ்வொருவரை தேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தேற்றி நடத்துவீராக. எங்களோடு வெளிப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்திய வார்த்தையை கொண்டு எங்களை பேசி உங்களுடைய நாமத்தை இன்னும் துதிக்க, இன்னும் அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்த எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். கேளுங்க, என்னையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னையே தருகிறேன், என் ஆவியாத்மா சரீரத்தை உங்களுடைய சமூகத்துல காற்று ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம உயரும் ஆண்டவரே, நீர் மகிமைப்பட ஆண்டவரே, எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற வாரம் முழுவதிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்து நடத்துகிற எல்லா தயவுக்காக, எல்லா கிருபைக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. என்னையே அர்ப்பணிக்கிற, என்னோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்.